ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரொம்ப பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஜாதகம் பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா என்கிட்ட பார்க்கும்போது இந்த கேள்விகள் கண்டிப்பாக முன்வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க திருப்பதிக்கு போகலாமா சார்? தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்னக்காரங்க திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூடியூப்பில் நமக்கு நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் இன்ஸ்டடாக பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட நான் திருப்பதி போயிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி சார் நம்பலாமா, நம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேள்வி இது பதில் கொடுத்துடலான்னு நான் நினைக்கிறேன். அந்த பதில் எனக்கு சாதகமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. இருக்கிறது என்ன அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி டிடிடிக்கு சொம்படிக்கிறது அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, அதாவது சந்திரன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தலம்தான் திருப்பதி அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது சந்திரனோட கதிர்கள் அதிக அளவில் விழக்கூடிய இடம்தான் திருப்பதி கோவில். ஓகேங்களா? இவ்வளோ தான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஜப்பானில் தான் அதிகமாக சந்திரனோட கதிர்கள் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியை முதல்ல வந்தடைகிறது இடம் ஜப்பான் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜப்பானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டுடுங்க, அது ஜென்ரலாக உலகத்துக்குன்னு பார்க்கும்போது. இந்தியாவில்னு பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் சந்திரன் அதிகமான கதிர்கள் செறிவாக விழுகிற இடம். எல்லா இடத்துலையும் சந்திரனோட கதிர்கள் விழும், அதில் எந்த சந்தேகமானா. இப்போ பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாங்க அப்படின்னா சந்திரனோட கதிர்கள் எல்லா இடத்துலையும் விழும். ஆனால் திருப்பதி மலை மேலே ரொம்ப ஃபோக்கஸாக அந்த செறிவூட்டப்பட்ட கதிர்கள், சந்திரனின் செறிவூட்டப்பட்ட கதிர்கள் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அது அதிகமாக விழுகிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த சிலையே திருப்பதி ஏழுமலையான் சிலையே இருக்குது அப்படின்னு எழுப்பியிருக்காங்க. அப்படின்றது அந்த ஆனந்த நிலையம் அப்படின்ற இடத்துல அதிகமான கதிர்கள் விழுது நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ விஷயம். ஓகேங்களா? இப்போ இவங்க ஏன் சொல்கிறாங்க அதை வச்சு அப்படின்னா, இந்த யூடியூப்பில் ஒரு சில பேர் திருப்பதிக்கு தனுசு லக்னக்காரங்க ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா அது அஷ்டமாதிபதி சந்திரன், எட்டாம் அதிபதியோட இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்றது நினைக்கிறேன் நான். அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கருத்து இருக்குது. இப்போ உண்மையாகவே சந்திரன் கதிர்கள் அதிகமாக விழுகிற இடம் திருப்பதி, அங்கே போகக்கூடாது, போனால் பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் சந்திரன் பலப்படுத்துகிற எந்த வழிபாட்டையுமே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதோட உள்ள அர்த்தம் இப்போ திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போகிறோம். ஓகேங்களா? நானும் நிறைய போயிருக்கேன். அப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த கான்செப்ட் படி பார்த்தா திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு தனுசில் இருக்கணும், தனுசு ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமியில் மெயினாக, மற்ற நாளில் போகலாம். பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதும் தப்பு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது அம்மன் வழிபாடு, பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க அம்மன் கோவிலில், அதில் கலந்துக்கிறதும் தப்பு தான். இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடலாமா அப்படின்னு நான் சொல்லலை, நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்லலை. இந்த மெத்தடில் தான் நீங்கள் முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது விஷயம் என்னென்னா, சந்திரனை வலுப்படுத்துறது தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு அஷ்டமாதிபதியாகவே இருந்தால் கூட இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு அவர் மிகப்பெரிய எதிரியாக மற்ற கிரகங்கள் வர்றதுக்கும் சந்திரன் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சந்திரன் உங்கள் மிகப்பெரிய எதிரியாக இருந்தால் கூட அவர் பலம் இல்லாமல் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, சந்திரன் தான் சூரியன் சந்திரன் மாதிரி மற்ற கிரகங்கள் கிடையாது. ஓகேங்களா? அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமல் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியன் சந்திரன் அப்படின்றது தான் நீங்கள், உங்கள் உடம்பு, உங்கள் மனசு. ஆக்சுவலாக இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகரோட அம்மா தான் முதல்ல, ரெண்டாவது உங்களுடைய உடம்பு, மூணாவது உங்களுடைய மனசு. இந்த மூணுமே இல்லைன்னா அப்புறம் நீங்கன்றது என்ன இருக்குது? ஓகேங்களா? ஸோ சந்திரன் பாதிக்கப்பட்டால், சந்திரன் சரியில்லைன்னா, சந்திரனோட கதிர்கள் இல்லைன்னா
உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். தெளிவே இருக்காது. சித்த பிரம்ம பைத்தியக்காரன் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபுல் மென்டலாக இருக்கக்கூடிய ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கும். லக்னாதிபதியும் சந்திரனும் வந்து டோட்டல் டேமேஜ் ஆகிருக்கும். ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட அது வந்து ஆக்டிவில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருக்கும். ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆக உங்களுக்கு வியாபாரத்தில் தெளிவு இருக்காது, வாழ்க்கையில் தெளிவு இருக்காது. ஓகேங்களா? யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற பக்குவம் வந்து உங்களுக்கு அது எங்கே எது பேசணுன்றது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். எது முன்ன பண்ணணும் எது பின்ன பண்ணணும்னு தெரியாது. தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க தான். ஆனால் எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. எது முன்ன பண்ணணும் எது பின்ன பண்ணணும்னு தெரியாது. இது ஏன் தெரியாமல் இருக்குது அப்படின்னா சந்திரனோட அருள் வந்து உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சந்திரனோட அருள் கிடைக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதன் மூலயமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தனுசு லக்னக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க இவங்க எல்லாமே வந்து சந்திரனோட அருள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த சந்திரனோட இதே மகர ராசிக்காரங்க பாருங்கள் ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரனுக்கு அப்படியே 7ஆம் இடம். மகர ராசிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சந்திரனோட வீடு கடகம் இருக்கும். சந்திரன் வீட்டுக்கு அப்படியே 7ஆம் இடத்துல நேராக வந்து அந்த மகரம் வந்து வலுப்படுத்தும். இதே உங்களுக்கு வந்து 6-8 இருக்கும் அந்த கடகராசி வரும்போது. சந்திரனோட வீடு வந்து 6-8 வரும்போது உங்களுக்கு அந்த சந்திரனோட கெப்பாசிட்டி அப்படின்றது இல்லை. ஆனால் சூரியனோட கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் வந்து ரோசம் வரும், கோவம் வரும். என்ன அப்படின்ற ஒரு வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறதெல்லாம் அதனால தான். அதாவது 5ஆம் இடத்துல கரெக்டாக ஒரு செவ்வாயோட வீடும் இன்னொரு திரிகோணத்தில் வந்து சூரியனோட வீடும் வரதுனால அந்த வெட்டு 1 துண்டு 2ன்றது வரும். ஆனால் சந்திரனோட வீடு வந்து உங்களுக்கு 8ல் மறைஞ்சிட்டாங்க. அந்த சந்திரனோட ஒளி உங்களுக்கு கிடைக்கல. அதுதான் உங்கள் பிரச்சனையே. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா என்னோடய ஆராய்ச்சி நான் பார்த்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க தான் திருப்பதி போகணுமே. இதுதான் உண்மை. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கலாம். உண்மையான உண்மை என்னென்னா தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் திருப்பதி மட்டுமல்ல திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதும் நல்லது தான். ஆனால் இப்போ அது நல்லதான்றது தெரில. ஏன்னா ஒரே இன்னொருத்தர் டச் ஆகிற மாதிரியான கூட்டத்தில் போகிறது அப்படின்றது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பௌர்ணமியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமியில் போங்க. ஓகேங்களா? மற்ற நேரத்தில் போகிறது அப்படின்றது வந்து அது தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? அதாவது இப்போ தேவையில்லாத வேலைன்னு சொல்லக்கூடாது. அதாவது எப்படி சொல்லணுன்னா உங்களுக்கு இது தேவை அப்படின்னு, இதை விட இது தேவை அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ வந்து திருவண்ணாமலை போகிறவங்க தாராளமாக பௌர்ணமியில் கிரிவலம் செல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க. அதே மாதிரி திருப்பதி போகிறவங்க பௌர்ணமியில் போங்க. அது ரொம்ப விசேஷம். அதுவும் தனுசு ராசிக்காரங்க எப்போ போனாலும் விசேஷம்தான். ஏன்னா அங்கே சந்திரன் அதிகமாக இருக்கிற இடம் தான் அது. பௌர்ணமியில் போகிறது இன்னும் ரொம்ப நல்லது. இல்லைனா பௌர்ணமியில் போக முடியல சார், அது வந்து வீக் டேஸில் வருது அப்படின்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் போங்க, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போங்க. ஆக மொத்தத்தில் சந்திரனோட ஒளி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற டைமில் போகணும் திருப்பதி. அதுதான் ரொம்ப விசேஷம். அந்த ஒரு ஒளி வந்து உங்களுக்கு அது உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஓகேங்களா? அதாவது உங்கள் உடம்புக்கு காந்த சக்தி உண்டு. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சந்திரனோட ஒளி உங்கள் உடம்புல படும்போதோ சூரியனோட ஒளி உங்கள் உடம்புல படும்போதோ ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கிரகிச்சிக்கும் அப்படின்றது தான் உண்மை. நான் திருப்பதிக்கே போக முடியல சார், எனக்கு இப்போ முடிவே இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மொட்டை மாடியில் கூட சட்டை இல்லாமல் நிற்கலாம் ஜென்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சந்திரனோட ஒளி வந்து டெய்லி, அதாவது மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் 1 மணி நேரம் வெறும் சட்டை இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சந்திரனை பார்த்து வழிபாடுகள் செய்யலாம். 1 மணி நேரம் சந்திரனை ஒளியை வாங்கிக் கொள்வது மூலமாக உங்கள் மனம் வந்து சாந்தமடையும். வீட்டில் அம்மா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. எல்லா விஷயங்களும் சொந்த பந்தங்கள் எல்லாமே சப்போர்ட் வராங்க. உங்கள் உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்கள் மனசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வெற்றி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். எந்த தெளிவு என்ன இது பண்ணணுன்ற தெளிவு ஆட்டோமேட்டிக்காகவே மற்றவங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே வரும். இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு சில பேர் வந்து நான் போயிட்டு வந்துட்டேன் சார், எனக்கு பயம், எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு வரும், நான் அதுவும் ஒத்துக்கிறேன். சில பேருக்கு வந்து திருப்பதி போனாங்கன்னா ரொம்ப சில பேருக்கு, அது எல்லாருக்குனால ரொம்ப சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். அது எதுக்காகன்னா உங்கள் கர்மா தான் அவங்கள தடுக்குது. நல்லா கவனிச்சிக்கணும். உங்கள் கர்மா வந்து இவ்வளோ ஊறப்பட்ட கர்மா இப்போ சந்திரனோட கர்மா இருக்குன்னா அது என்ன பண்ணுதுன்னா, திருப்பதிக்கு போயிட்டு சந்திரனோட வலுவை அதிகரிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களால் அனுபவிக்க முடியாது, உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணுன்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இது இப்படி பயம்புத்தலாம், இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், போகாம விட்டுருவான் அப்படின்றது. அதையும் மீறி போகணும். அதையும் மீறி ப்ராப்ளம் வருதுன்னா வந்து தொலைட்டுமே. என்ன இப்போ இறைவன் வந்து சரணாகதியில் போங்க. நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா தான் பிரச்சனை. பெருமாள் இருக்கார், ஏழுமலையான் இருக்காருன்னா ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா பண்ணிட்டோமே, அவர் பண்ணால் கரெக்டாக தானே பண்ணுவார். இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தானே பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு. ஓகேங்களா? அதை விட பெருங்கருணை அது.
ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்பார்த்தா தானே பிரச்சனை. நல்லதோ கெட்டதோ நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் வந்து சிம்பிள். இதை விட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு யாராலையும் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ இறை கொடுத்துருக்கு. ஸோ திருப்பதி தனுசு ராசிக்காரங்க வந்து இல்லை தனுசு லக்னக்காரங்க திருப்பதி போகலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. தாராளமாக செல்லலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து சந்திரன் நல்ல பவராக இருக்கும்போது போங்க. பௌர்ணமி அன்றைக்கி போனீங்கன்னா கருட தரிசனம்லாம் நடக்கும். இது கருட வாகனம்லாம் வரும். அதில் கலந்துக்கிட்டும் நீங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். இதை தான் பண்ணுங்கள் அதை தான் பண்ணுங்களாம் நான் சொல்ல வரல. திருப்பதி போங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? நான் அது என் வேலை கிடையாது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, திருப்பதிக்கு போகலாமா பயத்தில் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தேவையில்லாத பயம். கண்டிப்பாக தாராளமாக போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தனுசு லக்னம் தனுசு ராசி மட்டும் இல்லை, யாரெல்லாம் சந்திரன் வந்து பலம் இல்லையோ ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்கெல்லாம் சந்திரன் பலம் இல்லையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக திருப்பதி போகிறது ரொம்ப உத்தமம். நன்றி.